வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்தமா எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த தமிழ்நாடினுடைய வாக்கு எண்ணும் பணிகள் தீவிரமா இடம்பெற்றுட்டு இருக்குது. அதாவது தீவிரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எங்கள பார்க்கிறப்பயே கொஞ்சம் செழிப்பா, ஹேப்பியா இருக்கிற மாரி தெரியும். யாருக்கும் ஆதரவா நாங்க வந்து சொல்லல. அ இருந்தாலும் நாங்க என்னத்த பதிவிட விரும்புறோம் அப்படின்னு சொன்னா, அ போஸ்டல் வோட் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. போஸ்டல் ஓட்டோட எண்ணிக்கையின் அடிப்படையில தமிழக வெற்றிக் கழகம் 1ஆம் இடத்துல இருக்குது. 90 இடம் அதாவது 9:52 இப்போ டைம் காலையில. இந்த டைம் நிலவரத்தின் அடிப்படையில அம் பார்த்தீங்கன்னா, 91 இடத்துல தமிழக வெற்றிக் கழகம் வந்து முன்னிலை வகிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இந்திய ஊடகத்தினூடாக வெளியிடப்பட்டிருக்குது. தொடர்தேர்ச்சியா நாங்க பார்க்கும் பொழுது இந்த விடயங்கள் மாறலாம். ஆரம்பத்துல சொன்னாங்க, "விஜய்க்கு ஒரு சீட்டாவது கிடைக்குமா?" அப்படிங்கிறது. இப்போ ஆளும் கட்சியவே பின்னாடி தள்ளிட்டு முன்னுக்கு முதலிடத்துல வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து வாக்கு பலத்த மக்கள் வாரி குடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது, இது உண்மையாவே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். கூட்டணி கட்சி திமுக மற்றும் அதிமுக இந்த 2மே பின்னடைவ சந்திச்சிருக்குது. புதுசா களம் கண்ட தமிழக வெற்றிக் கழகம் தற்போது முன்னிலை வகிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே தெரிந்திருக்க வேண்டும். மக்களினுடைய மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணம் ஆரம்பமாகியிருக்கு அப்படிங்கிறத. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, காரைதீவு அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் களம் கண்ட காரைதீவு அந்த இடத்திலேயுமே சீமான் 3வது இடத்த தான் பிடிச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட பிரபு அவர்கள் முன்னிலை வகித்துட்டு இருக்கிறாரு. அதுவுமே இப்போதைக்கு வந்த ஒரு தகவல் தான். எனவே எல்லாருமே ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. தற்குறி அப்படிங்கிற வார்த்தைகள கூட அதிகளவான மக்கள் வந்து பாவிச்சுட்டு இருந்தாங்க. உண்மையான தற்குறி யாரு அப்படிங்கிறது இந்த ஒரு விரல் புரட்சி மூலமா இன்னைக்கு மக்களுடைய தீர்ப்பினூடாக கொஞ்சம் கொஞ்சமா வெளிவந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. மக்களினுடைய வாக்குக்கு ஒரு பலம் இருக்குது. அவங்க தெரிவு செய்த ஒரு விடயத்த வந்து நாங்க மறுத்து பேசவும் முடியாது. அட் த சேம் டைம் அத வந்து விமர்சனத்துக்கு நாங்க உட்படுத்தவுமே முடியாது. இது யாரா இருந்தாலுமே சரி. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போதைக்கு எல்லா இடத்துலயுமே வந்து தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகித்துட்டு இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு சாதனைன்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, புதுசா தான் அரசியலுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க. காலடி எடுத்து வச்ச உடனேயே மக்கள் மூலமா ஒரு விடயம் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கப்படுது அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான். இத யாருமே மறுக்கவே முடியாது. கண்டிப்பா. இன்னும் போக, போக இதுல எவ்வளவோ மாற்றங்கள் வரலாம். கண்டிப்பா வரலாம். ஒண்ணு இவங்க தனித்து ஒரு பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கலாம். இல்ல கூட்டமைப்பினூடாக எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புமே இருக்குது. இது எல்லாமே நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு போஸ்டல் வோட் நிலவரத்தின் அடிப்படையில புதுசா அரசியலுக்குள்ள வந்த அதாவது உங்களால செல்ல பெயரால அழைக்கப்படுற தற்குறி டிவிகேயினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முன்னிலையில இருக்கிறாரு. இது நெறைய பேருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் விமர்சிக்கிறவங்க இனிமே விமர்சிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. தொடர்ந்துமே என்ன சொல்ல போறாங்க, இன்கேஸ் விஜய் வந்து வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னாலுமே, என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து தற்குறி தான் அப்படிங்கிற மாதிரியும், தொடர்ச்சியா விமர்சனத்த முன் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உடனுக்குடன் நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு வந்த வண்ணமே இருக்கும். நம்மளோட சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வெயிட் பண்ணி நிறைய ரிசல்ட்ஸ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றத தெரிஞ்சுக்கொள்ளுங்க.